பல்வேறு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய மாவட்ட செயலாளர்கள் அந்த பகுதியிலேருந்து தொண்டர்கள் ஆர்வலர்கள் எல்லாம் பஸ்ஸில் கொண்டு வர சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பைக்கில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமும் பார்க்கின்றோம். மாநாடு மேடை கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தாவேகா சோர்சஸ்லேருந்து சொல்லக்கூடிய விஷயம். 4 மணிக்கு ஆரம்பம் அப்படின்னாங்க, இப்போ 3 மணின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்கூட்டியே கூட திரு விஜய் வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே வெயில் தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இந்த முறையும் இருக்குது. உங்களுக்கு நினைவு இருக்கும், அக்டோபர் மாதம் தாவேகாவுடைய முதல் மாநாடு நடந்தது. அது மான்சூன் சீசன், வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழைக்காலம் என்றாலும் கூட அதற்கு முந்தைய வாரம் மழை பெய்திருந்தாலும் கூட வெயில் வாட்டி வதைத்தது. அதுபோலத்தான் 37-38 டிகிரி வெயில் நம்ம இந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல வாட்டி வதைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதனால தான் தரை விரிப்புகளை எல்லாம் தலை விரிப்புகளாக மாற்றி அங்கே அதில் நிழல் தேடி கொண்டிருக்கிறாங்க தாவேகா தொண்டர்கள். இந்த தண்ணீர் ஏற்பாடுகள்லாம் செஞ்சாலும் கூட ஒரு இவ்வளோ பெரிய திறந்த வெளியில் இந்த நிழல் மாதிரியான ஏற்பாடுகள் செய்வது அப்படிங்கிறது ஒரு மாநாட்டில் சவாலான ஒரு விஷயம்தான். இந்த சவால் தான் ஒரு பெருஞ்சவாலாக இருக்கிறது. அதை தாண்டிய போன மாநாட்டிலேருந்து கற்ற படிப்பினைகள் ஒரு பக்கம், அந்த உற்சாகம், அதை தாண்டி கரை புரண்டு ஓடக்கூடிய உற்சாகம், இந்த காட்சிகள் எல்லாம் இன்னொரு பக்கம். இந்த ஒரு திருவிழா கோலம் போல இந்த பாரபத்தி, மதுரையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாரபத்தி, இதில் எவ்வளோ பேர் இந்த கிராமத்தை கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு தெரியல. அது இந்த அரசியல் அடையாளத்தை அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கு. மெடிக்கல் கேம்ப்ஸை நம்ம பார்க்குறோம். கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை கூடுதலான மெடிக்கல் கேம்ப்ஸ் வச்சுருக்கிறாங்க. இந்த ஓஆர்எஸ் இப்போ டீஹைட்ரேஷன் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ டீஹைட்ரேஷன் இஷ்யூ இருக்கக்கூடாதுங்கிறதுனால நிறைய ஓஆர்எஸ் கரைச்சல்கள், பவுடர்ஸ் அங்கே விநியோகம் செய்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். சில தொண்டர்கள்லாம் மயங்கி விழுந்து இங்கே பவுன்சர்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்திய காட்சிகள்லாம் பார்க்கின்றோம். நேற்றே கூட வரைபடம் வெளியிட்டாங்க. இந்த விசாலை மாநாட்டில் இந்த பார்க்கிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இந்த முறை பார்க்கிங்கு அப்படின்னு பிரத்யேகமாக பார்க்கிங் ஜோன் 1, 2, 3ன்னு செஞ்சுருக்கிறாங்க. நிறைய வாகனங்கள் வந்து குவிஞ்சிருக்கிறது. அது வந்து துளுந்துகளாகட்டும், இல்லை மகிழுந்துகளாகட்டும், கார்கள், வேன்கள்னு யூ நேம் இட், எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் வந்திருக்கு. இந்த கார் பார்க்கிங் வசதிகள், நம்ம கழுகு பார்வை, நம்ம ட்ரோன் கேமராக்கள் பிடித்த காட்சிகளை திரையில் பார்க்கின்றோம் நேர்களை. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.